ஸோ ஒரு சில முக்கியமான செய்திகள் உண்டு. அந்த செய்திகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த நாளிலும் பஸ்காவை குறித்து தொடர்ச்சியான ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்துட்டுருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரிய போர். முக்கியமாக அதில் அமெரிக்கா தலையிட்டிருக்குங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்ததே. ஸோ லயன்ஸ் ரோர் அப்படிங்கிறது தான் அந்த யுத்தத்தினுடைய ஆப்ரேஷனோட நேம். எப்பவும் போல் சந்தோஷமான ஒரு பகுதி சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இஸ்ரேல் தேசம் உருவாக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த தேதி வரைக்கும் யுத்தங்களை காணாத நாட்களே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அனைத்து யுத்தங்களையும் இஸ்ரேல் தேசம் ஜெயித்தது. இன்றைக்கும் ஜெயித்த ஒரு தேசமாக அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ஒரு 70 வருஷம், ஒரு 75 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கடந்த 70 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா உலகத்தையே தான் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச நாடு எது அப்படின்னா இஸ்ரேல் நாடு தான். அதை யாருமே மறுக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நடக்கிற யுத்தங்கள்லையும் இஸ்ரேலை பற்றி பேசாத செய்திகள் கிடையாது. இஸ்ரேலுடைய தலைப்புச் செய்தி இல்லாத செய்தித்தாள்களும் கிடையாது. ஊடகங்களும் இந்த யுத்தங்களை பற்றி நிறைய பேசுகிறத பார்க்கலாம். ஸோ திரும்பி பார்க்க வச்சுது அப்படின்னு சொன்னால் எல்லா விதத்துலேயும் சொல்லலாம். நோபல் பரிசாக இருக்கட்டும், அவர்களுடைய கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், இல்லை தற்காப்பு ஆயுதங்களை அவர்கள் உருவாக்குவதாக இருக்கட்டும், விவசாயங்களாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே த மாஸ்டர் மைண்ட் யார் அப்படின்னா ஜூஸ் தான், யூதர்கள். அவங்கள பிடிச்சதோ பிடிக்கலையோ இது எல்லாருமே ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி தான். ஒரு சின்ன நாடு, ஆனால் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலங்களுக்கு மேலே இந்த போரை தைரியமாக சந்தித்து வர்றது மட்டும் இல்லை, அவங்கள பார்த்து இன்றைக்கி மற்றவங்க பயப்படுற அளவுக்கு சூழ்நிலையவே மாற்றிட்டாங்க. மத்திய கிழக்கு பகுதி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்த்துட்டு வருதுன்னு சொல்லலாம். கொஞ்ச நாளில் நிச்சயமாக இஸ்ரேல் ஒரு சூப்பர் பவராக மிடில் ஈஸ்டில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதெல்லாம் யூதர்கள் நல்லவங்க அப்படிங்கிறனால நடக்குதா அப்படின்னா, அவர்களை அழைத்த தேவன் நல்லவர், அவர் உண்மையுள்ள தேவன். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். ஆபிரகாமுக்கு தான் செய்து கொடுத்த உடன்படிக்கையை எத்தனை சந்ததிகள் தாண்டினாலும் வாக்கு மாறாத தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி வருகிறார். அவங்களெல்லாம் பார்க்கும்போது சபைக்கு இன்னும் விசுவாசம் பெருகணும், சபை இன்னும் ஆயத்தமாகணும். ஸோ இந்த யுத்தத்துலேயும் பார்க்கும்பொழுது இன்னைக்கு வரைக்கும் சில டேமேஜஸ் அந்த நாட்டில் இருக்கத்தான் செய்யுது. அங்கேயும் தாக்குதல் நடக்குது, அங்கேயும் மரணங்கள் இருக்குது, அங்கேயும் சேதங்கள் இருக்குது. ஆனால் டிஸ்ட்ரக்ஷனுங்கிற வார்த்தை வேறு, டேமேஜுங்கிற வார்த்தை வேறு. சரி, இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக மிக மிக முக்கியமான நாள், 2 நாளாக பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே ஒரு பரபரப்பாக இருந்த ஒரு நாள்னு சொல்லணும். ஏன்னா 48 மணி நேரம் தான் கெடு கொடுத்துருந்தாரு ட்ரம்ப் அவர்கள். 48 மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு டீலுக்கு ஒத்து வரணும் ஈரான். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் முழுவதுமாக ஈரான் தேசமே இல்லாத அளவுக்கு இட் வில் டிஸ்ட்ராய் ஆல் த சிவிலியன்ஸ் ஆஃப் த ஈரான் அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்புச் செய்தியாகவே இருந்தது. ஸோ ஈரான் சிவிலைசேஷன் வில் கம்ப்ளீட்லி டை இஃப் டீல் இஸ் இன் ரீச் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங்கை கொடுத்துருந்தா ட்ரம்ப். ஆனால் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பல தேசத்தினுடைய முக்கியமான பிரமுகர்கள், தலைவர்கள் அதில் குறுக்கிட்டு எப்படியாவது இந்த யுத்தம் நின்னா போதும் அப்படின்னு சொல்லி பல பேச்சுவார்த்தைகள் நடத்தினாலும் பேச்சுவார்த்தை ஒவ்வொரு முறையும் தோல்வியில் தான் முடிஞ்சது. ஏன்னா ஈரான் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு அதுக்கு தயாராகவே இல்லை. ஆனால் இப்போ நமக்கு ஒரு சில நல்ல செய்திகள் வருது. இந்த யுத்தங்கள் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி நம்ம கேட்குறோம். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சூழ்நிலைகளை நமக்காக மாற்றி கொடுப்பார். பாருங்க, a big day for world peace. Iran wants it to happen. They have had enough. Likewise so has everyone else. எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இந்த வாரில், இன்க்ளூடிங் நீங்களும் நானும் எல்லாரும் தான். தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நாட்டை முன்னாடி நின்று நடத்துகிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அடி. எப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் சப்ளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜலசந்தியை அடைச்சதுனால தான். இந்த யுத்தத்தினால ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரமான உபாயம்னே சொல்லலாம். ஸோ போக்குவரத்தை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பல கப்பல்கள் போக முடியாமல் எல்லாத்துக்குமே திண்டாட்டங்கள். ஸோ நிறையா பொருட்களுடைய மேனுஃபேக்சர் செய்ய முடியாத நிலை. அதனால் எல்லா இடத்துலையுமே விலைவாசியினுடைய உயர்வு. ஸோ திடீர்னு இப்போ 2 வாரத்தினுடைய
ஒரு பீஸ் டாக் இருக்கும், ஒரு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் வந்திருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இதெல்லாம் யுத்தங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு 15 டிமாண்ட் ட்ரம்ப் அவங்க சைட்லேயும் வச்சுருக்குறாங்க. அதே சமயத்தில் ஈரான் சைடில் இருந்தும் சில கோரிக்கைகளை வச்சுருக்குறாங்க. இந்த டீலுக்கு நீங்கள் ஓகே பண்ணால் நாங்கள் இந்த டீலுக்கு நாங்கள் ஓகே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்குது. நினச்சது நடந்ததா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், முக்கியமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா 2 நாடுகளும் இணைந்து கேட்குறது என்ன அப்படின்னா, ஈரான் கிட்ட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அணு ஆயுத சோதனைகளை நடத்தி ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஏராளமான ஆலைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும் அப்படின்னா டிஸ்மேண்டில் பண்ணணும். நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா அது பக்கத்தில் இருக்கிற நாடுகள் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்கும் உலகத்துக்கே அது ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு செய்தி. என்னைக்கு ஈரான் அந்த ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்தினாலும் ஒரு மிகப்பெரிய அழிவை இந்த பூமி சந்திக்கும். யுரேனியம் என்ரிச்மெண்ட், கிட்டத்தட்ட என்ரிச்டு யுரேனியம் எல்லாமே ரெடியாக வச்சுருக்குறாங்க. அதாவது அணு ஆயுதங்களை செய்யறதுக்கு தேவையான முக்கியமான பொருள், தாது பொருள். ஸோ அதை நீங்கள் என்ன செய்யணும், அது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அது எல்லாத்தையும் உங்கள் ஈரானை விட்டு நீங்கள் வெளியே கொண்டு போகணும், அவுட் ஆஃப் ஈரான் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு. ஸோ நாங்கள் ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்துவோம் உங்ககிட்ட எந்த மலைக்கு அடியில், ஏன்னா எல்லாமே எங்கே வச்சு செய்கிறாங்க அப்படின்னா பூமிக்கு அடியில் பல கிலோமீட்டருக்கு கீழே தான் வச்சு அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது. ஈரானை சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைகள் தான், மலைகளை குடஞ்சி கீழே போய் தான் அவங்க அந்த பதுங்குழிகளுக்கு கீழே தான் அது எல்லாத்தையுமே அவங்களுடைய தயாரிப்பு நிலைகள்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் விடணும் அப்படிங்கிறதான். ஸோ இட் ஷுட் பி அ கம்ப்ளீட் டிஸ்மேண்டில் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பேலிஸ்டிக் மிசைல்ஸ், கிளஸ்டர் பாம்ஸ், அதாவது ஒரு பாம்லேருந்து வெடிக்க வச்சு அது சிதறி போய் பல சின்ன சின்ன பாமாக பல இடங்களில் விழுந்து நிறைய சேதங்களை உண்டாக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான, ரொம்ப டேஞ்சரஸான வெப்பன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது ரொம்ப தெளிவாகவே அவங்க கோரிக்கையில் வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஈரானுக்கு நிறைய கையாளுகள் இருக்கிறாங்க, அவங்கள தான் ப்ராக்சின்னு சொல்கிறோம். ஸோ ஈரான் தான் பாம்போட தலை, ஸோ ஆக்டோபஸுடைய ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை பாம்புடைய தலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அதோடைய கையெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா தீவிரவாத இயக்கங்கள். இந்த பயங்கரவாத இயக்கங்கள்லாம் நம்ம 3 வருஷமாக இந்த பேரை சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஹமாஸ், ஹெஸ்போலா, ஹூத்திஸ், இஸ்லாமிக் ஜிஹாதிஸ், இப்படி ஏராளமான கூட்டம். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆயுதத்தை கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது, இவங்களெல்லாம் வளர்த்தி விடுறதெல்லாம் நிறுத்தணும். இது ஒரு நாளும் ஒரு அச்சுறுத்தல் கூடிய ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. ஸோ ஈராக்கி ஷியா மிலிஷியஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எல்லாம் நீங்கள் கட் பண்ணும். உங்கள் ப்ராக்சி குரூப் எல்லாம் சும்மா ஊனா அந்த கடல் வழியாக போகக்கூடிய அந்த ஜலசந்தியை அடைக்கிறது இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிறது இட் ஷுட் பி ஓப்பன் டு ஆல் த கண்ட்ரீஸ். ஏன்னா எல்லா நாடுகளையும் கிட்டத்தட்ட 20% ஆயிலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், அது எல்லாமே அந்த வழியாக தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் ஒரு ஓப்பன் வேயாக இருந்ததெல்லாம் இந்த சமயத்தில் கிட்டத்தட்ட $2 பில்லியன் டாலர்ஸ் அவங்க பே பண்ணி அதோடைய கப்பலை போக வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், நாளடைவில் ஈரான் மறுபடியும் ஒரு பணமெல்லாம் சம்பாரித்து பணத்தை வச்சு என்ன செய்யும், அது ஒன்றும் நல்ல இதுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. திரும்ப ஆயுதங்களை தயாரித்து அந்த ஆயுதங்களை வச்சு இஸ்ரேல் நாட்டை அழிக்கணும். அதை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பெரிய சாத்தான், இஸ்ரேல் ஒரு சின்ன சாத்தான். ஸோ இஸ்ரேலை டோட்டலாக தம்சம் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய எண்ணங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த பயம்புறுத்துகிற இந்த நியூஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பிபிடி கொஞ்சம் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கா சைட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டல் ரெக்கக்னிஷன் ஆஃப் ஈரான்ஸ் ரீஜனல் செக்யூரிட்டி, ஒரு நெகோஷியேஷன்ஸ் பார்க்கலாம், இதெல்லாம் இன்றைக்கி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது. இதை தொடர்ந்து அவங்களும் 10 விதமான கோரிக்கைகளை அவங்களும் வச்சுருக்குறாங்க, அதையும் பார்ப்போம். ஸோ பாருங்கள், இதெல்லாம் கேட்குறதுனால ஈரான் எத்தனை அடிபட்டாலும் பாரு கடைசியில் அமெரிக்கா எங்கள் கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அவங்க ஒரு பக்கத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ட்ரம்ப் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தார், 48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு டீலுக்கு வரல அப்படின்னு சொன்னால் ஈரான் சிவிலைசேஷன் கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் நாங்கள் பண்ணிடுவோம். இது எங்களுடைய ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்ட்ரிஞ்சண்ட்டான ஒரு ஆக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார்.
ஸோ அதுக்கு நடுவில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. முக்கியமாக 2 பிரிட்ஜு, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்த தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கராசி ஹைவே, அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஐலாண்டுக்கு போகக்கூடிய பிரிட்ஜ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தகர்த்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா ஈரானுடைய ப்ரொடக்ஷன் சைட் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஈரானுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் இஸ்ரேல் நடத்துது, இன்னொரு பக்கம் அமெரிக்கா நடத்துது. மிகப்பெரிய சேதத்தை ஈரான் சந்திச்சிருந்தாலும் ஈரான் இந்த யுத்தத்தை விடுறதா ஒரு ஐடியாவே இல்லை. பட் இப்போது இந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கி தான் வந்திருக்கு. அதனால் நேற்றுக்கு எடுத்த நியூஸ், இப்போ வார் டைமில் நியூஸ் எடுக்கும்போது நேற்றுக்கு எடுக்கிற நியூஸ் இன்றைக்கி பழசாக போயிடுது. அதுக்குள்ளே புதுசாக அப்டேட்டடாக அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடுது. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்குது. பாருங்கள், த சென்ட்ரல் சைட் இன் ஈரான் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அண்டர் வாட்டர் டிடெக்ஷன் சிஸ்டம் விச் பிலாங்ஸ் டு த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அது எல்லாத்தையும் தாக்கி அவங்க அழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய முக்கியமான பகுதிகள். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருக்காங்க. உடனே ஈரான் என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? இந்த வார்னிங் கொடுத்த உடனே நிறைய யூத்தை கூட்டிகிட்டு வந்து மனித சங்கிலியை க்ரியேட் பண்ணிருச்சு. எங்கெல்லாம் அவங்களுடைய எனர்ஜி ப்ரொடக்ஷன் சைட் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி யூகிச்சுதோ அதெல்லாத்தையும் சுற்றி மக்களை நிற்க வச்சிருச்சு கை கோத்து. ஸோ ஒரு ஹியூமன் செயின் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல தாக்குதல் நடத்த முடியாத மாதிரி ஒரு பெரிய அது ஒரு ட்ராமான்னு சொல்லலாம், அது ஒன்று பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஏகப்பட்ட சிவிலியன்ஸை, அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் அவர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 14 மில்லியன் பீப்புள் வந்து நாங்கள்லாம் எங்களுடைய உயிரை கொடுக்கறதுக்கும் நாங்கள்லாம் ரெடியாக இருக்கிறோம், இன்க்ளூடிங் மீ அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் எல்லாம் எங்கள் ஈரானுக்காக எங்களுடைய உயிரைவே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அதையும் அவர் பிரசிடெண்ட் பெசெக்ஷியான் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்தியாவும் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈரானில் யார் யாரெல்லாம் இந்தியர்கள் இருக்கிறீங்களோ ஒரு உயரமான கட்டடத்தில் இருக்கும்போது மேல் பகுதியில் நீங்கள் இருக்க வேண்டாம், பாதுகாப்பான இடத்துல இருங்க. எம்பசி கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் இருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேசங்கள் அனைத்தும் ஒருவேளை அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா இது ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஒரு அலர்ட், ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஒரு ஹியூமன் ஷீல்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எங்கெல்லாம் அவங்க பவர் பிளான்ஸ் எல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் சுற்றி அவங்களுடைய முக்கியமான டார்கெட் எல்லாம் சுற்றி அவங்க வச்சுருக்குறாங்க. முஜ்தபா கமேனி, அதாவது அலி கமேனியோடைய மகன் முஜ்தபா, இவர் தான் அடுத்த லீடர். பட் ரொம்ப நாளாக இவருடைய சத்தத்தையே காணோங்க. இவர் தான் அடுத்த லீடராக செலக்ட் ஆனார். அப்போ இருந்து இது வரைக்கும் ஒரு பப்ளிக்கை வந்து மீட் பண்ணதாகவோ பேசினதாகவோ இல்லை. பட் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் அவர் இருக்கலாம், அவர் அடிபட்டு ஒரு வேளை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கலாம், ஒரு சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்கிறாருன்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் நடந்ததே அப்போ ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் வரணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இப்போ திடுதிப்புன்னு இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரும்போது அங்கே ஒரு ஆட்சி மாறுமா அப்படின்னா தெரியல. இப்போ வரைக்கும் ஐஆர்ஜிசி அவங்களுடைய தலைமையில் தான் சில காரியங்கள் நடந்துட்டுருக்குங்கிறத பார்க்குறோம். இதே சமயத்தில் போன வாரம் இஸ்ரேல் நாட்டிலையும் ஒரு மிசைலுடைய தாக்குதல்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மரித்து போயிருக்கிறாங்க ஹைஃபா பகுதிகளில். ஸோ இஸ்ரேல் தேசத்துலேயும் ஒரு சேதங்கள் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ கராசி ஃபார்மர் ஃபாரின் மினிஸ்டர் அவரும் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஸோ த கமாண்டர் ஆஃப் த ஐஆர்ஜிசி இலைட், ஒரு யூனிட், ஒரு ஸ்பெஷல் யூனிட். ஸோ அவரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சீனியர் கமாண்டரை எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வாண்டட் அப்படிங்கிற ஒரு ஹிட் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தரை எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க, மீதமுள்ளவர்களையும் குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். யார் குறி வைக்கிறாங்க? இஸ்ரேல் தான். அதே சமயத்தில் டர்க்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல், ஸோ அங்கே ஏராளமான ஜனங்கள் கூடி இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காக ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கிறாங்க. ஈரான் ஃப்ளாக்ஸ் எல்லாம் எடுத்து உயர்த்தி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அகேன்ஸ்டாக ஸ்லோகன்லாம் சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் வச்சுட்டே இருக்கணும். உலகத்தில் வந்து பவர்ஃபுல் நேஷனாக பவர்ஃபுல் பீப்புள் யூதர்களை இருந்தாலும் யூதர்களை நேசிக்கிறவங்க இன்றைக்கி யாரும் இல்லை. இன்றைக்கி சபையாலேயே அவங்கள புரிஞ்சிக்கவே முடியல. ஈவன் கிறிஸ்டியன்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் தெம். சரி என்ன இருந்தாலும் பாருங்கள், என்ன தான் இருக்கட்டுங்க,
அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறது தவறு அப்படிங்கிறது. பட் யாருமே அந்த கிரவுண்டு ஸ்டடியை பண்ணுறதே கிடையாது. இன்றைக்கி இஸ்ரேல் வந்து எந்திரிச்சு ஆக்ட் பண்ணலை அப்படின்னா இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்காது. ஸோ இஸ்ரேல் நடத்துகிற ஒரு யுத்தங்கள் எல்லாமே தன்னை தற்காத்து கொள்வதற்காக தான், ஃபார் த சர்வைவல் ஆஃப் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதை யாரும் மறக்கக்கூடாது. ரெண்டாவது, தீவிரவாதத்தை யாரும் ஆதரிக்கவும் கூடாது. ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஈரானும் நிறைய இடத்துல அவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க. அமேசானுடைய டேட்டா சென்டர் அதை குறி வச்சும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது வந்து கராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இடத்துக்கு போக வேண்டிய ஒரு பாலம். அந்த பாலம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆயிருக்குங்கிறத பார்க்குறோம். தெஹரானில் தாக்குதல் நிமித்தம் அங்கே பயங்கரமான ஒரு புகை மண்டலத்தை தான் அங்கே வந்து பார்க்க முடியுது. ஸோ ஈரானுக்குள்ளே நடக்கக்கூடிய தாக்குதல். அதே சமயத்தில் போன வாரம் ஈஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டேரிங் ஆப்ரேஷன்னு சொல்லலாம். டேரிங் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஆஃப் த மிலிட்ரி சோல்ஜர்ஸ். அதாவது F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் விமானத்தில் 2 பேர் போயிட்டு இருந்தாங்க. போய் அங்கே இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளை கீழ் நோக்கி பறந்து தாக்குதலை நடத்திட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. ஈரான் பார்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஈரான் அதை கண்டறிஞ்சு அமெரிக்காவுக்கு சொந்தமான அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை தாக்கி வானத்திலே வீழ்த்திருச்சு. ஸோ ஃபைட்டர் ஜெட் பார்த்திங்களா, அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அடிப்பட்டணும், ஒரு என்ஜின் அடி வாங்கின அடுத்த நிமிஷமே உள்ளே இருந்த பைலட்ஸ் எல்லாத்தையும் வந்து உடனே அவங்க அந்த சீட்டோட தங்களை டிஸ்மேண்டில் பண்ணி இஜெக்ட் ஆகிக்குவாங்க. இஜெக்ட் ஆனதுக்கப்புறம் பேராஷூட் மூலமாக கீழே வந்து இறங்கிடுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து சேஃபாக லேண்ட் ஆயிடுவாங்க. இதுக்கு இந்த நியூஸ் கேட்டிங்களா? ஸோ இது வந்து ஒரு படத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சீன் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனை பார்த்தவங்க, ஸ்டடி பண்ணவங்க எல்லாமே பார்த்துருக்காங்க. ஆரம்பத்திலேருந்தே அமெரிக்கா இஸ்ரேல் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏர் ஸ்பேஸ் டோட்டலாகவே எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, எங்களுடைய மானிட்டரிங்கில் தான் இருக்குன்னாங்க. பட் எப்படி அமெரிக்காவுக்கு சொந்தமான இந்த F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் அந்த ஏர்க்ராஃப்டை அடித்தாங்கன்னு தெரியல. அடித்த உடனே அதில் இருந்த 2 பேர், ஒன்று பைலட், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸர். ஸோ வெப்பன் சிஸ்டம் ஒரு ஆஃபீஸர். ஸோ அந்த ஆஃபீஸரும் கூட இருந்தார். 2 பேருமே பேராஷூட்டில் இறங்குறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா ஈரானுக்கு வெளியில், அதாவது குவைத் பார்டரில் போய் லேண்ட் ஆயிட்டார். இன்னொருத்தர் என்ன பண்ணாருன்னு அப்படின்னா, அவர் அந்த பேராஷூட்டில் இறங்கி ஈரானுக்குள்ளேயே வந்து விழுந்துட்டார். ஸோ ஈரானுக்குள்ளே விழுந்த பிறகு ஸோ டோட்டலாக 2 பேர்த்துடைய ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இப்போ அமெரிக்கா பண்ணியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, யாருமே ஈரானோட கையில் மாட்டிக்கக்கூடாது. ஸோ ஒரு சோல்ஜர் வந்து உள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்னோன்னா, ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு தீவிர தேடுதல் நடத்துகிறாங்க. அடுத்த ஒரு தேடுதல் வேட்டையை யார் நடத்துகிறாங்கன்னா ஈரான் நடக்குது. ஈரான் சொல்லிருச்சு, யாரெல்லாம் அமெரிக்காவோட சோல்ஜர் எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு தொகையை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $600,000 பவுண்டி அவங்களுக்கு நிர்ணயிச்சிட்டாங்க. எங்களுக்கு பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்பெஷல் ட்ரைபல் பீப்புள் எல்லாத்தையும் உள்ள அந்த மலைப்பகுதிகளுக்குள்ள, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஜாக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மவுண்டன் பகுதிகளில் தான் அவர் வந்து இறங்கிட்டார். கிட்டத்தட்ட 7,000 ஃபுட் ஹை. ஸோ அதுக்குள்ளே எங்கே போனார், எங்கே இருக்கிறாரு ஒன்றுமே தெரியல. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சோல்ஜர்ஸ் இருக்கும்போதே அவங்களுக்கு ஸ்பெஷலான ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. யுத்தத்துக்கு போகிறவங்க எப்போவுமே ட்ரெயின்டு பர்சனலாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சில பொருட்கள்லாம் இருக்கும். என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான உணவு அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு கூட பசியே வராமல் தன்னோட எனர்ஜி லெவலை தக்க வைக்கக்கூடிய ஹை லெவல் ப்ரோட்டீன் ஃபுட் அவங்களே கட்டி வச்சுருப்பாங்க. அது இருக்கும். ஒரு சின்ன நைஃப் இருக்கும், ஒரு பிஸ்டல் இருக்கும், ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கும், ஒரு சின்ன ஒரு பெக்கன் லைட் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 பொருட்கள் அவங்கக்கிட்ட இருக்கும். இதை வச்சு தான் அவங்க என்ன செய்யணும்னா
அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற அந்த லொக்கேஷன், அந்த சிக்னல் அவங்க அனுப்பி அந்த சிக்னலில் தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க அவங்களுடைய ஆட்கள் எங்கே இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன மழை ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு அடர்ந்த மிகப்பெரிய மவுண்டனுக்குள்ளே விழுந்துட்டார். விழுந்ததுக்கப்புறம் 2 பக்கம் தேடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கற்றுக் கொடுப்பாங்களாம் அவங்களுக்கு, சர்வைவல். விழுந்துட்டீன்னா உன்னை எப்படி பாதுகாத்துக்கிறது, நீ எப்படி முதல்ல சர்வைவ் ஆகணும். ஸோ இவர் விழுந்தவரை அடிபட்டிருக்கிறாரு. ஸோ சர்வைவலுக்கான ட்ரைனிங் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம எதிரிக்கிட்ட மாட்டாமல் எப்படி வந்து தே ஹாவ் டு கீப் தெம்செல்ஸ் மூவிங், போய்கிட்டே இருக்கணும், ஒரே லொக்கேஷனில் இருக்கக்கூடாது, நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு டேரிங் ஒரு ட்ரைனிங் ஆப்ரேஷன் தான். அப்படியே அவங்க வந்து மாட்டிக்கிட்டாலும் உண்மைகளை எப்படி சொல்லாமல், நம்முடைய நாட்டினுடைய ரகசியங்களை நம்ம வெளியே கொண்டு வராமல், அவங்க கொடுக்கக்கூடிய டார்ச்சரை நம்ம எப்படி வந்து அதை வித்ஸ்டாண்ட் பண்ணணும், எப்படி வந்து அந்த டைமில் ஹேண்டில் பண்ணணும். நினச்சி பாருங்கள், இது வந்து ஒரு சாதாரண சோல்ஜர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் வி ஆர் கால் டு பி த வாரியர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆயத்தம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, முதல்ல விழுந்தவரை கிட்டத்தட்ட ஒரு 7 ஹவர்ஸ்லேயே வந்து கண்டுபிடிச்சி அதை அதுக்குன்னு ஒரு ஹெலிகாப்டர் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் வர முடியாது, ஹெலிகாப்டர் தான் வர முடியும். பட் நினச்சி பாருங்கள், எனிமியோடைய கண்ட்ரியில் போய் அதை தேடி இவங்களும் கண்டுபிடிக்கணும், எனிமிக்கு சொந்தமான எல்லையிலேருந்து இவங்க ரெஸ்கியூ பண்ணணும், ஒரு பக்கம் அவனும் தேடிட்டு இருக்கிறான். ஸோ இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 48 மணி நேரம் அதற்கு நடுவில் இவர் நகர்ந்து 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 கொஞ்சம் தூரம் எப்படியோ மேலே கொஞ்சம் தூரம் போய் ஏறி அங்கேருந்து சிக்னல்ஸ் அனுப்பி, ஸோ அந்த சிக்னல்ஸை வந்து அவங்களும் மானிட்டர் பண்ணி அதில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கார் பாருங்க, காட் இஸ் குட் அப்படின்னு. அந்த மெசேஜை எடுத்து, அந்த மெசேஜ் ஒரு வேளை நம்மளுடைய நம்ம ஆள்கிட்ட இருந்து தான் வந்திருக்கா, இல்லை வேற யாராவது வந்து இதை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் சர்ச் பண்ணுற சமயத்தில் நிறைய இன்டெலிஜென்ஸ் டேட்டா வந்து இஸ்ரேல் நாடு உதவி செஞ்சுருக்குது. அது மட்டும் இல்லை, வான்பரப்பு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஃபைட் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் ஒரு டிசெப்ஷன் மெத்தட், இந்த டோட்டல் 48 மணி நேரம் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து 2 கட்டத்தில் நடந்திருக்குங்க. அது 2மே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஆப்ரேஷன் தான். இது வந்து நம்ம விராவரியாக இப்போ பேச நமக்கு டைம் கிடையாது. நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸில் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. பட் சரியான டேட்டா எடுத்து நீங்கள் பாருங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பொய்யான செய்தியை பரப்புகிறாங்க. அமெரிக்கா வந்து அந்த சோல்ஜரை கண்டுபிடிச்சிட்டாங்களாம், தரவழியாக இப்போ கொண்டு போக போகிறாங்களாம் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் ஈரானும் ஒரு சிலதான டிசெப்ஷன் செய்தியை பரப்பிட்டுருக்கு. நாங்கள் வந்து பத்திரமா நாங்கள் மீட்டுட்டோம், எங்ககிட்ட பத்திரமா இருக்கிறாங்கன்னு. ஸோ ஆக மொத்தம் 2 பேர்த்து கையிலையும் கிடையாது. அந்த சமயத்தில் தான் ஈரான் வந்து அமெரிக்கா கண்டுபிடிச்சிருச்சு போல, ஸோ தரை வழியாக எந்த வழியாக கொண்டு போவாங்க அப்படின்னு அந்த தரைவழி பாதையை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட விமானங்களை அமெரிக்கா அனுப்பி, அது மட்டும் இல்லை சில முக்கியமான பாம்பர்ஸையும் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் F-30 விமானங்கள்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாமும் வந்திருக்கு. ரீஃப்யூவல் கொடுக்கறதுக்கான சில ஏர்கிராஃப்ட்ஸும் பின்னாடியே வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. 100கணக்கான ஒரு ஏர்ஃபோர்ஸ் வந்து உள்ளே இறங்கியிருக்கிறாங்க அந்த ஒரு சோல்ஜரை தேடுறதுக்கு. ஸோ இது பாருங்கள், அப்படி தேடி அந்த சிக்னலை வச்சு ட்ராக் பண்ணி இறங்கி வந்து அந்த சோல்ஜரையும் அமெரிக்கா மீட்டுட்டு போயிடுச்சு. ஸோ திஸ் வாஸ் அ வெரி டேரிங் ஆப்ரேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அந்த சோல்ஜர் மட்டும் ஈரான் கையில் மாட்டி இருந்தால் இன்றைக்கி இந்த யுத்தம் வேறு விதமான இடத்துக்கு போயிருக்கும். ஏன்னா ஈரான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பகடக்காயாக அவங்கள வச்சுக்கிட்டு இன்னும் பேரம் பேச ஆரம்பிச்சிருக்கும், த்ரெட்டன் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த வார் வேறு விதமாக தான் மாறி இருக்கும். பட் இட் வாஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ். அவங்களுடைய கைகளில் மாட்டாமல் இன்றைக்கி அந்த நாட்டுக்குள்ளாரையே போய் அந்த நாட்டிலே தங்களுடைய ஃப்ளைட்டை வந்து ஒரு சேஃபாக லேண்ட் பண்ணி இறக்கி அவரையும் மீட்டுக்கிட்டு உடனே பறந்து போயிடுச்சு. ஸோ இது போன வாரம் நடந்த ஒரு மிகப்பெரிய மிரக்கல். அதனால் நிறைய பேர் இதை சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு ஈஸ்டர் மிரக்கல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அநேகர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா மறுபடியுமாக தன்னுடைய வான்படை எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு பலம் உள்ளது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். 8 மணிக்கே அவர் கொடுத்த அந்த டெட்லைன்லாம் வாஷிங்டன் டைம் படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஈரானும் வந்து 10 விதமான
பீஸ் பிளானை கொடுத்துருக்குறாங்க. பட் அது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரி, தொடர்ந்து நம்ம பிபிடிக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் யுத்தங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான சப்போர்ட் யார் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ரஷ்யா வந்து கொடுத்துட்டே இருக்கு. ஸோ ரஷ்யா இஸ் அ கிரேட் சப்போர்ட்டர் ஆஃப் ஈரான். ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது நம்மளாம் இந்த வாரை பற்றி நினச்சிட்டு இருக்கோம். சில ரட்சிக்கப்பட்ட மெசியானிக் யூதர்கள்லாம் அடுத்த வாரை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த யுத்தம் எப்படி இருக்கும்? ஏன்னா உள்ள ரஷ்யா வந்தாச்சு, ஈரான் அவங்க பக்கம் இருக்குது, சைனாவோட சப்போர்ட் இருக்குது, அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் அவங்களும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்கள், இஸ்ரேல் அசிஸ்டட் இன் யூஎஸ் ரெஸ்கியூ மிஷன் ஆஃப் டவுன்ட் ஏர்மேன் இன் ஈரான். நிறைய இன்டெலிஜென்ட் டேட்டாலாம் கொடுத்துருக்குறாங்கங்க இஸ்ரேல். ஸோ பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்க வந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒரு சாதாரணமாக சொல்லிட்டேன், பட் 48 ஹவர்ஸில் வந்து அந்த மலைகளுக்கு நடுவில் சிக்கி இருந்து தன்னையும் காத்துக்கிட்டு சிக்னலையும் கரெக்டாக பாஸ் பண்ணி அந்த ஆப்ரேஷன் அமெரிக்காவும் இத்தனை ஏர்கிராஃப்ட் எல்லாமே ஒரு சில தாக்குதல் நடந்தாலும் பத்திரமா போயிருக்காங்க. ஸோ அதற்காக அவர் வாழ்த்து சொன்ன ஒரு செய்தி. சரி, இது ஒரு பக்கம், இதுதான் ஒரு முக்கியமான செய்தி. இனி மற்றது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சில விஷயங்கள் இருந்தாலும் இப்போ ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அடுத்த வாரத்துக்குள்ளே இன்னும் கூடிய சில மாற்றங்கள், சில செய்திகள் வரலாம். ஸோ நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம் இந்த பாஸ் ஓவர் பற்றி, எப்படி இந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரிக்கிறாங்க. ஏன் இதை தொடர்ச்சியாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து பஸ்கா பண்டிகையினுடைய 7வது நாள் அவங்க கொண்டாடி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, அதை தொடர்ந்து வரக்கூடிய 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு தீர்க்க தரிசன வசனத்தினுடைய நிறைவேறுதல். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த வசனத்தை சிலுவையில் எப்படிப்பட்ட ஒரு சிலுவை மரணம் இயேசு சந்தித்தார், இந்த வசனம் எப்படி நிறைவேறுச்சு அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இன்னைக்கு இந்த சிலுவை தியானத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். இது எல்லாத்துக்குமே நிழலாக இருக்கக்கூடியது யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். 12வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எகிப்து தேசத்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் மோசேன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவனை வச்சு பத்திரமா அந்த தேசத்திலேருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தார். மீட்டு வெளியே அவர் கொண்டு வரும் பொழுது 10 விதமான வாதைகள் அந்த பூமி சந்திச்சது. அந்த சமயத்தில் எகிப்தியர்களுக்கு பாதிப்பு இருந்ததே தவிர இஸ்ரவேலர்களுக்கு பாதிப்பு இல்லை. அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த கடைசி வாதை, த 10th பிளேக். அந்த 10th பிளேக் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுடைய மூத்த மகனை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு காரியத்தை ஆண்டவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அங்கே காமிக்கிறார். ஸோ காட் கிவ்ஸ் தெம் ஹவு டு செலிப்ரேட் திஸ் பாஸ் ஓவர். ஸோ எப்படி இந்த பஸ்கா பண்டிகையை அவங்க ஆசரிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் அவங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லித்தரார். ஸோ இந்த மாதம் தான் அவங்களுடைய முதல் மாதம் அப்படின்னு ஆண்டவர் அந்த கேலண்டரை குறிக்கிறத நம்ம பார்க்குறோம். 10ஆம் தேதி என்ன செய்வாங்க, அவங்க ஒரு ஆட்டுக்கடாவை செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அது எத்தனாம் தேதி வந்து அடிப்பாங்க, 14ஆம் தேதி. அப்போ இது எதற்கு நிழல், 4வது வரக்கூடிய 1000 ஆண்டு, அதாவது 4000 இயரில் வந்து அதை இதே மாதிரி ஒரு ஆடு அடிக்கப்படும். ஸோ இவங்க வீட்டில் எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணி சொல்லுங்கள். எப்போ இந்த ஆடை அடிப்பாங்க, 14ஆம் தேதி எந்த டைமில் அடிக்க போகிறாங்க, காலையிலையா மத்தியானமா சாயந்தரம், அப்போ சாயங்காலம். அது எந்த வசனம்? ஸோ ஸோ 11, 12, 13, 14th வந்து ஈவினிங். ஸோ மொத்தம் எத்தனை நாளுங்க அவங்கக்கிட்ட இருக்குது, 3.5 நாள் டோட்டலாக நம்ம பார்க்கும்போது ஒரு 3.5 days வந்து அந்த ஆடு இவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது, இவங்க கூடயே தான் இருக்க போகுது.
இவங்க வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுக்க போகிறாங்க. ஆனால் 4வது நாள் என்ன செய்ய போகிறாங்க? அடிக்க போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் 3.5 வருஷம் அவங்களுக்கு நடுவுலையே தான் இருந்தார். அவர்களுடைய நடுவில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். 3.5 years. பார்த்தீங்களா? இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் எப்படி நம்ம ஒரு அர்த்தத்தை நம்ம பார்க்க முடியுது. கரெக்டாக சாயங்கால நேரத்தில் என்ன செய்யணும்? அடிக்கப்படணும். அப்போ பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒருவர் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ள வரும்பொழுது அவருக்கு ஒரு சரீரம் ஆயத்தமாய் இருந்தது. நம்பர் 1. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ 3.5 ஆண்டு காலங்கள் அப்ப எப்படி இருந்தாரு? இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு நடுவுல நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அந்த ஆட்டுக்குட்டியை பற்றி நம்ம படித்தோம். அந்த ஆட்டுக்குட்டி தன்னைத்தானே என்ன பண்ணிக்க முடியாது? காப்பாற்றிக்க முடியாது மட்டும் இல்லை, அந்த ஆட்டுக்குட்டி அவங்க கூடயே பழகி அவங்க கூடயே ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி தான் ஆண்டவரும் அவங்களோடையே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்தில் இந்த பூமியில் அவர்களோடையே தன்னுடைய சகோதரர்களுக்காக அவர் வந்தார். ஆனால் 3.5 ஆண்டு காலங்களுக்கு பிறகு அவரை கொலை செய்தார்கள். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கும் அவருக்கு அதில் 2 காரியத்தை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ போன வாரம் நம்ம தேர்ஸ்டே நம்ம சில காரியங்களை நம்ம பார்த்தோம். அதனால் ஒருவேளை இன்றைக்கி அதை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களுக்காக அந்த டைம் மட்டும் சொல்லலாம். ஸோ காலையில் இயேசு கிறிஸ்து எத்தனை மணிக்கு சிலுவைக்கு போனார்? மார்க் 15ஆம் அதிகாரத்தின்படி 3ஆம் மணி வேளையில் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார். ஸோ 3ஆம் மணி வேளை அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற டைமில் என்ன டைம் அது? ஆமாம், இட் இஸ் 9 o'clock. ஸோ 9 மணிக்கு 9 மணிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ நேரம் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கினார்? 6 மணி நேரம் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அவங்க தொங்கினாங்க. ஸோ இந்த 6ங்கிறதும் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தது எத்தனாவது மணி நேரம்? 9ஆம் மணி நேரம். 9ஆம் மணி நேரம் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம்? பிஃபோர் 6 o'clock. இட் வாஸ் ஈவினிங் 5 o'clock. ஸோ அந்த மாதிரி ஏன்னு கேட்டால் சாயங்கால நேரம். அந்த சாயங்கால நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அந்த ஸோ 1ஆம் மணி நேரம்ங்கிறது 6லிருந்து 7 ஸ்டார்ட் ஆகுது. 3ஆம் மணி வேளை அப்படிங்கிறது 8லிருந்து 9 மணி. அப்போ தான் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆட்டுக்குட்டியை கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து இன்னும் மரிக்கலை, ஆனால் சிலுவைக்கு போயிட்டார். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. அடுத்ததாவது 9ஆம் மணி வேளை அப்படிங்கிறது 2லிருந்து 3 மணி, 2 PM to 3 PM. ஸோ பிஃபோர் 6 o'clock இவங்கெல்லாம் முடிச்சு என்ன பண்ணிடணும்? இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி தான் 3 மணிலிருந்து ஆடை அடிக்க ஆரம்பிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை எத்தனை மணிக்கு அடித்தாங்க? 3 மணிக்கு. ஸோ டோட்டலாகவே டைம் கூட ஒரே டைமில் தான் நிறைவேறுச்சு. ஆடு எப்படி 1500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டைமில் அடிக்கப்பட்டதோ அதே தான் 1500 இயர்ஸுக்கு அப்புறம் 4வது 1000 வருஷத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தையும் அவர் சந்தித்தார். அடுத்ததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர்கள் கொலை செய்திருக்க கூடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக ஏசாயா தீர்க்கதரிசி 53வது அதிகாரத்தில் அவர் எப்படியெல்லாம் பாடுபட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாகவே அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவரை அடித்தாங்க. அந்த இதுக்கு போகலாமா? நம்மளோட பிபிடிக்கு. He was flogged, he was beaten, he was scourged. அப்போ அவருடைய முதுகு எல்லாம் காயப்படும்படியாக அவர் அடிக்கப்பட்டார். So he was the ultimate Passover lamb.
ஸோ உங்களுக்கு இப்போ இது நான் இப்போ சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். எகிப்தியர்களுடைய நிலைக்கால்கள், அந்த நிலைக்கால்களில் 3 இடத்துல என்ன செய்வாங்க, அந்த இரத்தத்தை அவங்க பூசினாங்க. ஸோ நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக குற்றமற்றதாய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தாலே மீட்கப்படணும். அன்னைக்கு அவங்களுடைய கதவுகளில், நிலவுகளில் அவங்க என்ன ஐடென்டிட்டி அப்படிங்கிறத தான் அதில் எழுதியிருக்கும். அந்த அடிமைத்தனத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தாலே கழுவி மீட்டு கொண்டார். இன்றைக்கும் நம்ம இருளின் அதிகாரத்தில் நம்ம இருந்தோம். ஸோ இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டார். ஸோ இது இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் மட்டுமல்ல, அவர் உயிர் தெழுந்த அந்த இடமும் இதுதான் இல்லையா? இயேசு கிறிஸ்து எங்கே உயிர் தெழுந்தார்? இந்த கல்லறையில் அவர் இல்லை. ஸோ அதை வெறும் நம்ம பரியல் சைட்டாக மட்டும் பார்க்க வேண்டாம். இட் இஸ் ஆல்சோ த சேம் ரிசரக்ஷன் பிளேஸ். கெத்செமனே தோட்டம், இது இயேசு கிறிஸ்துவை வைத்திருந்த சரீரம். இது உங்களுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி இந்த 3 நாள் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இங்கே டிஸ்பிளே வரல, சரி அதுக்குள்ள ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாமா? இயேசு கிறிஸ்து இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஒரு விதத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். பட் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விதத்தில் படிக்க போகிறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்ச இடம் எது? கொல்கதா மலை. அங்கே அந்த மலை எப்படி இருக்கும்? 2 கண், ஒரு மூக்கெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு மண்டை ஓடு போலவே காட்சி அளிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இடம். ஸோ ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரோமர்கள் இந்த குரூசிஃபிக்ஷனை நிறைய நடத்தினாங்க. அனுதினமும் அன்னைக்கு அந்த நாட்களில் நிறைய பேர்த்துக்கு சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டுட்டே தான் இருந்தது. ஆனால் சிலுவை மரணம் அப்படிங்கிறது வெறும் ரோமர்கள் மட்டும் கொண்டு வந்தது கிடையாது. இது அசீரியர்களுடைய ரெக்கார்ட். இதில் பாருங்க, ஒரு அவங்கள அப்படி தொங்க விட்டுருக்கிறது மாதிரி இங்கே இருக்கும். அசீரியர்களுடைய காலகட்டங்களில் செஞ்சுரிஸ் பிஃபோரே இந்த குரூசிஃபிக்ஷன், இந்த சிலுவை மரணம் அப்படிங்கிறது பழக்கத்தில் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதை என்ன பண்ணாங்கன்னா, ரோமர்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக அதை கொண்டு வந்தாங்க. அதுதான் அவங்க செய்தாங்க. யாருக்கு அதிகமாக இந்த சிலுவை மரணத்தை கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதிர்த்து போராடுகிற ரிபெல்ஸ் அவங்கெல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. இந்த பனிஷ்மெண்ட் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா, முக்கியமாக பெரிய பெரிய ஹைவே இருக்கிற இடத்துல அந்த சிலுவை மரணம் நடக்கும். இல்லைன்னா சிட்டி கேட்டில் நடக்கும். அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே அந்த சிலுவையில் இருக்கிறவங்கள பார்ப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்கள எங்கேயோ கொண்டு போய் உயரமான ஒரு மலையில் கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சு வச்சிட மாட்டாங்க. அங்கே போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா அது நம்ம பார்த்தோம், எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணார். இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலிருந்து யோவான் இடத்துல, தன்னுடைய தாயாகிய மரியாள் இடத்துல அவர் பேசினாரா இல்லையா? பேசினாங்க. அப்போது ஒரு 2 feet அந்த ஒரு ஹைட்டில் தான் என்ன இருக்குமா, அவங்களுடைய சிலுவை இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்கள பார்க்குறாங்க. ஸோ ஜீசஸ் அண்டர்வென்ட் அ வெரி ஹியூமிலியேட்டிங் டெத். ஸோ இயேசு கிறிஸ்து ரொம்ப ஒரு அவமான சின்னமாக அந்த நாளில் அந்த இடத்துல தொங்கினார், பஸ்கா ஆட்டுக்குட்டியாக. ஸோ இது அசீரியர்கள் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. ஸோ இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்பாகவே இன்னைக்கு இந்த ஆணியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாமா? யோவான் 19:1, என்னெல்லாம் ஃபிசிக்கல் அப்யூஸ், என்னெல்லாம் ஒரு மென்டல் அப்யூஸ், அதெல்லாம் இயேசு கிறிஸ்து அண்டர்கோ பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம பாவம் செய்கிறதுக்கே பயப்படுவோம். இந்த நல்ல ஆண்டவருக்கு நம்ம துரோகம் செய்கிறதா அப்படிங்கிறது தான். யோவான் 19:1 வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். இப்போ இந்த வார்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள அடிக்கிற விதமெல்லாம் அவங்க ஃப்ளாக்ரம் எப்படி இருக்குமா, இதில் கொஞ்சம் எலும்பு, கொஞ்சம் கண்ணாடி,
கொஞ்சம் கல் இதெல்லாம் தான் என்ன இருக்கும், அதில் வாரில் சேர்க்கப்பட்டிருக்கும். ஸோ ஒரு தடவை ஓங்கி அடித்து இழுக்கும்போது சதையோடு தான் அது என்ன செஞ்சுட்டு வரும், பிச்சுட்டு வரும். ஸோ அந்த முதுகில் ஏற்கனவே நிறையா கண்ணாடியெல்லாம் என்ன செய்யலாம், அதெல்லாம் உள்ளே ஏறலாம். ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் எழுதியிருக்கிறாரு, அநேக சமயங்களில் அவங்களுடைய எலும்புகள் தெரியும் அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்கிறார். அதாவது ஹாலிகார்னசிஸ் ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் ரோமனி அதில் எழுதியிருக்கிறாரு, when they were whipped until their bones were laid bare, அதாவது எலும்பு தெரிகிற அளவுக்கு அடிப்பாங்களாம். ஸோ இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு அடிகளை வாங்கினார். நம்பர் 1. மத்தேயு 27:26 வாசிக்கலாம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். சிலுவையிலே அறையும்படிக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். ஸோ மார்க் 15:15 இருக்கட்டும், இல்லை இந்த படித்த வசனங்களாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவை வாரினாலே அடித்தாங்க. ஏதோ ஒரு பெல்ட் எடுத்து அடித்தாங்கங்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு வெப்பன் அவங்க கையில் வச்சுருந்தாங்க. மத்தேயு 27:30 வாசிக்கலாம். மத்தேயு 27:30 அவர் மேல் துப்பினார்கள். பிசிக்கல் அபியூஸ், they spit on him. அடுத்தது மார்க் 14:65 அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவோட கண்ணை கட்டிட்டாங்க. கண்ணை கட்டிட்டு என்ன செய்யறாங்க, கிண்டல் பண்றாங்க, அடிக்கிறாங்க, கொட்டுறாங்க. யார? தேவகுமாரனை. லூக்கா 22:63-64 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 22 இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்திலே அறைந்து உன்னை அடித்தவன் யார் அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றி. பாருங்க, இந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை துப்புறாங்க, கன்னத்துல அடிக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. அது மட்டும் இல்லை, பிலாத்து வாரினால் அவரை அடித்தான். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 53:5 வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளினால். பாருங்க, அவர் நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். ஸோ எல்லாத்துடைய பனிஷ்மெண்ட்டும் என்ன செஞ்சிட்டார்னா அவர் எடுத்துக்கொண்டார். அவரை பார்க்கிறதுக்கான ரூபமே அவர்கிட்ட இல்லையாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவனாய் அவரை அழகுள்ளவர்னு சொல்கிறோம். ஆனால் பாருங்க, அவரிடத்துல எந்த விதமான சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அதாவது முகத்தை பார்த்தாலே விகாரமாக இருந்துதான். முகத்தையே பார்க்கவே முடியலையாம், ஷேப்பே இல்லையாம் இயேசு கிறிஸ்துவினுடைய முகம். அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1968 வரைக்கும் குரூசிஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மரணத்துக்கான எந்த எவிடன்ஸுமே கிடைச்சதே கிடையாது. யோகனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் பொந்து பிலாத்துவினுடைய காலத்தில் இந்த சிலுவை மரணத்தை மேற்கொண்ட ஒருவருடைய பெட்டி கிடைச்சப்பதான் குரூசிஃபிக்ஷன் பற்றின முதல்ல எவிடன்ஸ் கிடைச்சிது. அவருடைய எலும்புகள் நிறைந்த அந்த பெட்டியை எடுத்து அதை ஆராய்ச்சி செய்யும் போது தான் அந்த எலும்புகளோட ஒரு ஆணி இருந்ததை பார்த்தாங்க. சங்கீதம் 22:16 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 22. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவை அடித்த அந்த ஆணி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ இந்த ஆணியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இந்த க்ரௌட் இத்தனை நடந்து என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும். லூக்கா 23:21 வாசிக்கலாம். 23:21. லூக் 23:21. அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். லூக்கா பதிவு செய்திருக்கிறார், மத்தேயு பதிவு செய்திருக்கிறார், மார்க்கு பதிவு செய்திருக்கிறார், யோவான் பதிவு செய்திருக்கிறார். எல்லாரும் என்ன பதிவு செய்திருக்கிறாங்க? எல்லாருமே இன்னைக்கு சில ரகசியங்களையும் கற்றுக்க போகிறோம். ஏன் why they wanted Jesus to be killed, why they wanted to murder Jesus. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சில செய்திகள்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக தான் எனக்கே இருந்தது. இப்போ பாருங்க, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். பிலாத்துவே சொல்லியாச்சு. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க ஜனங்க? சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். நேரம் ஆக ஆக சத்தம் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தை நம்ம கொண்டு வரோம். முகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா காயங்கள், முகத்தை பார்க்க முடியல, முதுகெல்லாம் வாரினால் அடித்து கிழிஞ்சிருக்கு. இப்போ சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருடைய தலையில ஒரு கிரீடத்தை வேற வைக்கிறாங்க. அதை வாசிக்கலாமா? மத்தேயு 27:29, மார்க்கு 15:17. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்லாம் சொல்லி என்ன பண்றாங்களா? இயேசுவை பரியாசம் பண்ணாங்க. யோவான் 19:2-3 வாசிக்கலாம். யோவான் 19:2-3. போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். அவரை பாருங்க, அடித்தார்கள். ஒரு முள்ளுகளினாலே ஒரு முடியை பின்னி சிரசில் வைத்து வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். அப்புறம் அவர் கையில் இருந்த கோலையை எடுத்து என்ன பண்ணாங்களாம்? அவரை அடித்தாங்க. அந்த முள் கிரீடத்தை அடித்தாங்க. ஸோ இந்த ரோமர்கள் காலத்தில் எப்படிப்பட்ட முற்கிரீடம் இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டடி எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணி அதை போட்டிருந்தாங்க. இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் காமிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு முற்கிரீடத்தை இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறோம். பாருங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த முற்கிரீடம் வெறும் ஒரு சும்மா ஏதோ ஒரு கிரீடம் மாதிரி ஒன்றும் ஏசு கிறிஸ்துவுக்கு வைக்கல. ஒரு ஹெல்மெட் மாதிரி. இதில் முள்ளெல்லாம் சின்னதாக இருக்குது. ஆனால் ஏசு கிறிஸ்துவினுடைய தலையில் வைக்கப்பட்ட அந்த முற்களுக்கு பேர் பெத்லஹேம் தான்ஸ் அப்படின்னு பேர். பெத்லஹேம் தான்ஸ். அந்த பெத்லஹேம் தான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முற்கள் எல்லாமே ஒரு ஆணி அளவுக்கு இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட சொல்கிறாங்க அவருடைய உடம்புல பல இடங்களில் அட்லீஸ்ட் மினிமம் 30 to 50 ஒரு பங்க்சர் அவருடைய ஸ்கல் போனுக்குள்ளே இறங்கியிருக்கலாமா. அந்த அளவுக்கு அவருடைய மண்டை ஓடுகளுக்குள்ளாக அந்த அந்த முற்கள் என்ன செஞ்சதுன்னா ஓங்கி அடித்த உடனே இது அப்படியே அவருடைய தலையில் எப்படி இருந்தது? ஒரு தொப்பி மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு நாளும் ஒரு விஷயத்தையும் நம்ம சிந்திக்கவே மாட்டோம் இல்லையா? ஸோ பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு முற்கள் நிறைஞ்ச ஒரு கிரீடம். அதுவும் என்ன சொல்கிறாங்க? யூதர்களுடைய ராஜா அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணி அவருடைய தலையில் இதை வச்சது மட்டும் இல்லை, ஓங்கி அடித்தாங்க. ஸோ ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அடையும் போது கிட்டத்தட்ட 30 to 50 பங்க்சர் ஆயிருக்குமா அவருடைய தலையில். விட்டுருந்தா அவர் அப்படியே இறந்துருப்பார். ஆனால் ஜனங்க என்ன சொல்கிறாங்க? யூ க்ரூசிஃபை ஹிம் அப்படின்னு சொல்கிறத ஜனங்கள் ரொம்ப விரும்பினாங்க. they wanted to see him dead. அடுத்ததா இப்போ சிலுவை மரணத்துக்கு போகிறோம். கைகள்லையும் கால்கள்லையும் எப்படிங்க? ஆணிகள். இந்த ஆணியை எங்கே அடிச்சிருப்பாங்கங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் படிக்க போகிறோம். ஸோ இத்தனை நாள் நம்ம பலவிதமான ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஏசு கிறிஸ்துவர் 2 சைடும் இப்படி கைகளை விரித்து இந்த உள்ளங்கைகளில் ஏசு கிறிஸ்து ஆணி கடாவை கால்கள் 2ஐயும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஓவர்லேப் பண்ணி இந்த 2 காலையும் சேர்த்தி வச்சு ஒரு பெரிய ஒரு ஆணினால் என்ன பண்ணியிருப்பாங்க? அடிச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் அடிச்சிருந்தா எலும்பு உடஞ்சிருக்கும்.
அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி தான் அடிபட்டார் அப்படிங்கிறத அந்த ஒரு ரிசர்ச் பண்ண அந்த ஒரு 2 டாக்டர்ஸ் தான் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் கிட்டேருந்து தான் இந்த டேட்டா. ஸோ ஏன்ஷியன் டெக்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டிஸ்கவரி அதெல்லாம் எடுத்து தான் இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்து, அப்போ நம்ம இத்தனை நாள் பார்த்ததெல்லாம் சிலது இன்அக்யூரேட்டாக இருக்குது, அப்போ இப்படி தான் வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஆணியை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன பண்ணிடலான்னா இந்த சிலுவை எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்துடலாம். ஸோ பிபிடிக்கு நேராக நம்ம போகலாம். ஸோ 2 விதமான கட்டை, ஒன்று ஹாரிசான்டல், ஒன்று வெர்டிக்கல். ஸோ ஒன்று வந்து ஸ்டைப்ஸ்ன்னு சொல்கிறோம், இன்னொன்று பிட்டிபுலம்னு ஒன்று சொல்கிறோம். ஸோ இந்த 2 விதமான கட்டைகள், இது 2ஐயும் வந்து சிலுவைன்னு சொல்லும்போது நம்ம கிராஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் மேலேருந்து கீழே இறக்கி என்ன சொல்கிறோம், ஒரு ப்ளஸ் சைனில் தான் வைக்கிறோம். பட் ஆக்சுவலாகவே வந்து சிலுவை எப்படி இருக்குமோ ஒரு டீ ஷேப்டு ஒரு கிராஸ், டீ ஷேப்டு கிராஸ். ஸோ இப்படி தான் வந்து இந்த சிலுவை இருந்திருக்கணும், இப்படி தான் இந்த சிலுவை இருந்திருக்கணும். மேலே அந்த இது இருக்கணும், தலை கரெக்டாக அந்த பார்டரை ஒட்டி அந்த தலை இருந்திருக்கணும். அந்த தலைக்கு மேலே தான் என்ன பண்ணாங்க, அவருக்கு ஒரு ஐடென்டிக்காக அவரோட 3 விதமான மொழிகளில் எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு சிலுவையில் நகரத்தார் வந்து எல்லாரும் பார்த்துட்டு போகிற இடத்துல தான் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவர் அடிக்கப்பட்டிருப்பார். ஸோ இதில் ஒரு பாதியை தான் வந்து தூக்கிட்டு போவாங்களே தவிர எல்லாத்தையும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்துல அடிச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சதே என்ன அப்படின்னா, இந்த எலும்பு சொன்னேன் இல்லையா, அந்த எலும்பை வச்சு அந்த எலும்போடு ஒட்டிகிட்டு இருந்த அந்த ஆணியை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அது போக இப்போ கிட்டத்தட்ட 21 டிஃப்ரெண்ட் எவிடன்சஸ் எடுத்திருக்கிறாங்க. க்ரூசிஃபிக்ஷன் 1968க்கு அப்புறம் தான் இத்தனை எவிடன்சஸ் கிடச்சிது. ஸோ இப்போ இந்த ஆணி எப்படி இருக்கும், இந்த ஆணி என்ன சைஸில் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்போம்ல. இயேசுவை சிலுவையில் அடித்தாங்க, ஆணி வச்சு அடித்தாங்க, இந்த கையில் ஒரு ஆணி, இவ்வளோ பெரிய ஆணி, இவ்வளோ பெரிய ஆணி. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோமர் காலத்தில் இருந்த ஆணியை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரேஸ் பண்ணி அதோடைய எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் எப்படிப்பட்ட ஆணிகளை அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்தாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் இதை ஏன் நம்ம செய்யக்கூடாது, ஒரு மாடல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி நான் ஒரு ஆணி செஞ்சேன். அதுக்கு லின்சி பிரதருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். ஸோ பாருங்கள், இவ்வளோ பெரிய ஆணி பார்க்குறீங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஊடுருவி போனது ஏதோ ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆணி கிடையாது. 7 இன்ச்சு லாங், 7 இன்ச்சஸ் லாங், 3/4 இன்ச்சுக்கும் மேலே 3/8 இன்ச் வித்து. இதுதான் வந்து ஒரிஜினல் ரோமர்களுடைய ஆணி. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் வந்து உள்ள கொல்றதுக்காக ஆணி அடிக்கவே மாட்டாங்க ரோமர்கள். எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்காக, வலியை அதிகப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த சிலுவை மரணம். அந்த சிலுவையிலே நாள் கணக்காக அந்த சரீரம் இருக்கும், இருந்து 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 தொங்கி செத்தும் யாரும் எடுக்க மாட்டாங்க. எப்படி இவருடைய கல்லறையில் மட்டும் இந்த இது வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அவங்க அந்த இந்த ஆணி இருக்கு இல்லையா, இந்த ஆணி எல்லாத்தையும் ரீயூஸ் பண்ணுவாங்களாம். எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆணி கிடையாது. ஸோ இயேசு கிறிஸ்துக்கு யூஸ் பண்ண ஆணிக்கு முன்னாடி யார் அடித்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த ஆணியில் என்ன இருந்திருக்கும், வேற யாரோட பாவியாகிய நம்முடைய டிஎன்ஏ இருந்திருக்கும். ஸோ அது மேலே தான் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ரத்தம். ஸோ நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் அப்படிங்கிறது ஆணிலையும் அவர் சுமந்தார். ஸோ இதை எந்த இடத்துல வச்சு அடிப்பாங்க அப்படின்னா, அதிகமான பட்சத்தில் நம்முடைய பாமில் இல்லை, மற்றபடி நம்முடைய ரிஸ்ட்டில், இந்த ரிஸ்ட்டில் தான் என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவருடைய 2 கைகள்லேயும் ரிஸ்ட்டில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஆணி.
சரி, இந்த ஆணியை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? இருக்கிறவங்க சொல்லுங்க. வாட் டு யூ see in Jesus when you see the nail here? இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய ஆணினே வச்சுக்கோங்க. ஆமாம், அப்படி எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குமோ தெரியாது. ஏன்னா அதில் சில இமேஜஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஓட்டைகள் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த காலுக்கு அடுத்தது வரேன். கைகள் பாருங்கள், இந்த கைகளில் இப்படி அந்த கட்டை வச்சு ஸோ ஊடுருவி என்ன செய்கிறாங்க, அதை ஏற்கனவே அவருடைய முதுகு வந்து வாரினால் அடிக்கப்பட்டிருக்கு. ஒரு சொரசொரப்பான ஒரு சிலுவை, ஏதோ ரொம்ப பாலிஷ் பண்ண சிலுவை கிடையாது. இந்த இமேஜ் எல்லாம் பார்த்துட்டிங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய ஒரிஜினல் பொசிஷன் அப்படிங்கிறது இதுதான். இந்த பொசிஷனில் தான் இயேசு கிறிஸ்து தொங்கினார். அவர் சிலுவையில் ஏதோ அவர் காலை வைக்கிறதுக்கு எதுவும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த கட்டையும் அங்கே கிடையாது. அவர் சிலுவையிலே தொங்கினார். ஸோ அப்போ இந்த ரெண்டு காலை எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹீல் போனில் தான் அடிப்பாங்களாம், குதிங்காலில் தான் அடிப்பாங்களாம். ஸோ மொத்தமாக 4 ஆணி பயன்பட்டிருக்கலான்னு சொல்கிறாங்க. 3 ஆணி இல்லை, 4 ஆணிகள் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தில் இருந்திருக்கணும். ஸோ அதுதான் இங்கே பார்க்கும்போது அந்த ஹீல் போன். இந்த ஹீல் போன் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த போனை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம், கால்கேனியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி. இந்த பகுதியில் வச்சு அடிக்கும்போது தான் அந்த போன் உடையாதான். ஸோ அந்த பாதத்தில் அடித்து அது போய் எங்கே இறங்குது, அந்த சிலுவைக்குள்ளே இறங்குது. ஏன்னா அந்த பாடியோட வெயிட்டை வந்து தாங்கணும். ஸோ அவங்க நிற்கும்போது அவங்களால ப்ரீத் பண்ணவே முடியாது. ஸோ ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். அண்ட் ஃபைனலி ஹி டைட் ஆஃப் அன் மேசிவ் ஹார்ட் அட்டாக். தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஸோ நம்ம இங்கே பார்க்குறோம் அந்த கால்களில் இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எப்படி நிறைவேறுச்சு அப்படிங்கிறது தான். இப்போ ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம இன்னொரு தடவை வாசிக்கலாம். அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். அவருடைய குதிங்காலுக்குள்ள தான் இந்த ஆணி போச்சு. அவர் வெற்றி சிறந்தார். ஆனால் அவருக்கு நியாயமே இல்லாத ஒரு மரணம். நம்ம செய்த பாவங்களுக்காக அவர் மரணத்தை எடுத்து, அதை தான் நான் சொன்னேன். இந்த ஆணியை பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு ஆணி வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப துணிகரமாக போயிட்டோம் இல்லையா? அப்போ இந்த ஆணியை பார்க்கும்போது தான் அவருடைய சாக்ரிஃபைஸ் எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த முடி பார்க்கும்போது தான் ஆண்டவர் நமக்காக எத்தனை வேதனைப்பட்டார் அப்படிங்கிறது. 2வது பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அடித்து திரும்ப அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து ஒரு பெண்ட் இருக்குமா. இது வந்து நம்ம புதுசாக செஞ்சதுனால இதில் பெண்ட் இல்லை, பட் கண்டுபிடிச்சி எடுக்கப்பட்ட அந்த ஆணியெல்லாம் பெண்ட் இருந்தது. ஸோ தே வில் யூஸ் ஃபார் மோர் தென் ஒன் விக்டிம். அப்படி ஒருத்தரோடது எடுக்கும்போது தான் வந்து அதில் மாட்டிக்கிட்டதுனால அது அப்படியே அந்த சரி போ அப்படின்னு சொல்லி அந்த ஆணியோட என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவரை புதைச்சிட்டாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ட் என்ன செய்யும், அதிகமாக அவங்களோட மூமெண்ட்டை வந்து தடுக்குமா. கையை காலை ஆட்டுறதுக்கு அசைக்கிறதுக்கு முடியாது இதில் வந்து வளைவுகள் இருந்தால். ஸோ இயேசுவுடைய ஆணிகளையும் இப்படிப்பட்ட வளைவுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ டு மினிமைஸ் த மூமெண்ட் அண்ட் மேக்சிமைஸ் த டார்மெண்ட் ஆன் த கிராஸ், சிலுவையில் அவருடைய வேதனையை அதிகப்படுத்துவதற்காக என்ன பண்ணுவாங்களாம்,
கீழே இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து அவங்க விளையாட்டுக்காக அந்த ஆணியை திருகுவாங்களாம். அப்படி திருக திருக அவருக்கு வந்து அந்த வலி வேதனை அதிகமாயிட்டே இருக்குமா. ஸோ அதை பார்த்து என்ன செய்வாங்களாம், ரசிப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களாம் சிலுவையில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே அவருடைய முகங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கே முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனாலும் இந்த ஆணியை பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? இயேசுடைய பெயின், அவர் அண்டர்கோ பண்ண ட்ராமா, மென்டல் ட்ராமா, ஃபிசிக்கல் ட்ராமா எல்லாத்த தாண்டி இந்த ஆணியில் நம்ம என்ன பார்க்கலாம் தெரியுமா? அவர் நம்ம மேலே வைத்திருந்த அளவற்ற அன்பு. The uncompromising love for everybody. The love he had for us. அவர் நினைச்சிருந்தா 12 லேகியோனுக்கும் மேற்பட்ட தூதர்களை இந்த பூமிக்குள்ள இறக்கி கொண்டு வந்து ஒரே நேரத்தில் அங்கே இருந்த எல்லா யூத மக்களையும் என்ன செஞ்சிருக்கலாம், அழிச்சிருந்திருக்கலாம். எல்லாத்தையும் கொண்டு போட்டு புதுசாக ஒன்றை கூட அவர் உருவாக்கி இருக்கலாம். ஏன்னா ஆதாம் ஏவாளுக்கு ஆடைகளை கொடுக்கும் போதே வசனம் சொல்லுது, அவர்களுக்கு ஆடைகளை உருவாக்கி கொடுத்தாராம். He is a creator God. Elohim, he is our creator God. உருவாக்குகிற தேவன், உருவாக்கின கர்த்தர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? தன்னை தானே தாழ்த்தி. அப்ப ஏன் இத்தனையும் தாங்கிக்கிட்டாரு? அந்த சிலுவையில் உங்களையும் என்னையும் நினைச்சுக்கிட்டார். Praise the Lord. அப்போ அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவரை வந்து இந்த ஆணிகள் ஒன்றும் கட்டுப்படுத்தி வைக்க முடியல, ஆணிகளை தாண்டி அன்பு கட்டுப்படுத்தி வச்சிருந்தது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கட்டுப்படுத்தி வச்சிருந்தது எது? ஆணி இல்லை. பல முறை அவரை கொலை செய்ய வந்தப்போ அவர் மறைந்து போயிருக்கிறார், அந்த இடத்த விட்டு அவர் போயிருக்கிறாரு. பட் he volunteered himself. அவர் சந்தோஷமாக என்ன செஞ்சார்னா அந்த சிலுவை மரணத்தை எடுத்துக்கிட்டார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், அவர் அந்த சிலுவைக்கு போகல அப்படின்னா, அவர் அந்த பிராயச்சித்தம் அவர் செய்யலை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன வந்திருக்காதுங்க, ஒரு பெரிய மீட்பு வந்திருக்காது. யூதர்களுடைய பார்வையில் என்ன, அதை தான் 2 பேர் எழுதுறாங்க. வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். இதுக்கு முன்னாடி பாருங்க, இட் இஸ் கர்ஸ்டுன்னு ஒரு வசனம் இருக்கும். 21, 22 வாசிக்கலாம். உபாகமம். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். தூக்கி போடப்பட்டவன். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவருங்க? நமக்காக அவர் சாபமானார். மனுஷர்கள் மேல பாவத்து நிமித்தம் அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். So Jesus became the curse. அவர் நமக்காக பாவம் மட்டும் ஆகலை, நமக்காக இந்த சாபத்தையும் அவர் சுமந்தார். இப்போ பாருங்க, இந்த ஆரம்பத்தில் 1968 நான் சொன்னது போல் அங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு சில எலும்புகள் தான் இது. அப்போ இருந்து தான் நிறைய அகழ்வாராய்ச்சி மூலமாக நிறைய இதை கண்டுபிடிச்சி எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டடி எடுத்து இந்த ஸ்டடி மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை காட்சியும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து ஒரு காலுக்கு மேலே ஒரு கால் வச்சு அவர் மரணத்தை சந்திக்கல. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆன்டிகோனஸ் தி கிங் அண்ட் ஹை ப்ரீஸ்ட் ஆஃப் ஜுடேயா அப்படியெல்லாம் எழுதியிருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள், இங்கிலாண்டில் 2017 ஒரு க்ரூசிஃபிக்ஷன் நடந்தது. அதுக்குள்ளேயும் பாருங்கள், அந்த ஹீல் போனில் ஒரு எலும்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2007 அது கிடச்சிது. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி எடுக்கப்பட்ட இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆணிகள். ஸோ க்ரூசிஃபிக்ஷன் அப்படிங்கிறது ஏதோ கதை அல்ல, இதெல்லாம் வந்து ஒரு நிஜமான ஒரு சம்பவம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டங்களில் ஒரு சில காரியங்கள், ஏன் இயேசு கிறிஸ்துவுடைய சில குறிப்புகள்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா,
இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்தில் அகஸ்து ராயன் தான் சீசராக இருந்தார். அவர் மரிக்கும் காலத்தில் திபேரியு தான் ராயனாக இருந்தார். ஹீ வாஸ் அ சீசர், ஹீ வாஸ் அ கிங், டைபீரியஸ் சீசர். இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டைபீரியஸ் சீசருடைய காசு இன்னைக்கு பாருங்க, ஐடென்டிட்டிக்கு வந்து நமக்கு நிறையா இருக்குது. இன்னைக்கு யார் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா, நம்ம யாரும் இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டரை பார்த்தது கிடையாது. ஆனால் நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் அவர் தான் பிரைம் மினிஸ்டருங்கிறத நம்ம பார்க்குறோம், அவர் பேசுகிறத நம்ம கேட்குறோம். ஆனால் அன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாங்கிறது இயேசு காலத்தில் எது அப்படின்னா, அவங்க புழக்கத்தில் கையில் வச்சுருந்த காசு தான். அதை பார்த்து தான் யாருங்க அவங்களுடைய ராஜாங்கிறதே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ கையில் இருக்கக்கூடிய காசில் இந்த டைபீரியஸ் சீசரோடதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு பக்கத்தில் டைபீரியஸ் சன் ஆஃப் அகஸ்டஸ் சன் ஆஃப் காட் அப்படின்னு எழுதியிருக்கும். டைபீரியஸ் சன் ஆஃப் அகஸ்டஸ் சன் ஆஃப் காட். அதனால தான் மார்க் எழுதும்போது அவர் எழுதுறார். மார்க் 1:1 வாசிக்கலாம். மார்க் 1:1, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இன்னொரு தடவை வாசிங்க. அதனால தான் மார்க் அங்க தெளிவா என்ன எழுதுறாரு, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இது எழுதுனதுக்கு காரணமே அதுதானா. டைபீரியஸ் வந்து சீசர் வந்து சன் ஆஃப் காட் கிடையாது. ஜீசஸ் இஸ் த ட்ரூ சன் ஆஃப் காட். இந்த காசுடைய பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியஸ் மேக்சிமம்னு எழுதியிருக்கும். ஸோ இதில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹை ப்ரீஸ்ட்னு அர்த்தம். அந்த காசோட பின்னாடி என்ன எழுதியிருக்கும், ஹை ப்ரீஸ்ட்னு எழுதியிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஜீசஸ் இஸ் அவர் ஹை ப்ரீஸ்ட், நாட் டைபீரியஸ் சீசர் ஆர் அகஸ்டஸ் சீசர். இன்னைக்கும் மகா பிரதான ஆசாரியராக நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர் யாருங்க? இப்போ அவருடைய சுவிசேஷம்னு சொல்றாருல. இன்னொரு தடவை வாசிங்க, மார்க் 1:1, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். சுவிசேஷம், த காஸ்பல் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்தவ வார்த்தை கிடையாது, ரோமானியர்களுடைய வார்த்தை. சுவிசேஷம்னு அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, டைபீரியஸ் சீசர் ஏதாவது ஒன்று செஞ்சிருந்தா அது ஒரு நற்செய்தி, த காஸ்பல் ஆஃப் டைபீரியஸ் அப்படின்னு சொல்லி எழுதி போடுவாங்க. ஸோ ஏதோ ஒன்று அந்த ஊரில் நடக்குது, ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, தட் இஸ் கால் த காஸ்பல் ஆஃப் த சீசர். அப்போ தான் சொன்னாங்க, காஸ்பலுங்கிறது டைபீரியஸ் சீசர் சொல்கிறக்கூடிய விஷயம் இல்லை. உண்மையான நற்செய்தி சுவிசேஷம்னா என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு, அவர் அடக்கம் செய்யப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்தார். அதுதான் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி, அந்த சுவிசேஷம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அப்படி தான் வந்து 1வது நூற்றாண்டில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் எப்படி அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் அவரை வைத்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக ஏராளமான பாடுகளை அவர் பட்டார், ஏராளமான பாடுகளை அவர் பட்டார். அதே போல் ஒரு காசை கொண்டு வந்து காட்டும்போது, இந்த காசில் யாருடைய சொரூபம் தெரியுதுன்னு இயேசு கேட்டார். யாருடைய சொரூபம் தெரியுதுன்னு சொன்னாங்க? ராயனுடைய சொரூபம். அப்போ நீங்களும் நானும் எந்த ராயனுடைய சொரூபத்திலையும் ஒரு இமேஜில் நம்மெல்லாம் படைக்கப்படலை. இயேசு கிறிஸ்து சொன்னார், அவனுக்கு கொடுக்கறத நீ அவனுக்கு கொடு, எனக்கு கொடுக்கறத எனக்கு கொடு. அப்போ எனக்கு என்ன கொடுக்கணும், ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும், அவருக்கு நம்முடைய லைஃப்பை கொடுக்கணும். We must give our life to Jesus. நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, அவருக்காக இந்த நம்முடைய ஜீவனை அவருக்காக கொடுக்க வேண்டும். ஸோ அதுதான் நம்ம அவருக்காக கொடுக்க. ஸோ we are all made in the image of God. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு நீடில் மாதிரி பார்த்துருப்பீங்க, ஒரு ரோமன் நீடில். வாசிங்க மத்தேயு 19வது அதிகாரம். இதுதான் ரோமர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தின நீடிலுடைய ஒரு பிக்சர். இப்படி தான் இருக்கும் ஊசி. ஊசியை வச்சு இயேசு கிறிஸ்து பேசினதை நம்ம கேட்டிருக்கிறோம். மத்தேயு 19:24 வாசிக்கலாம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தொடர்ந்து படிக்கலாம். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான்,
தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த இடத்துல. அப்ப எல்லாம் கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். அப்படின்னா யார் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவா? சீஷர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு யார் தான் ரட்சிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்றாரு, இது பணத்தினாலேயோ உங்க ஐஸ்வர்யத்தினாலேயோ முடியாது, இது சுத்தமா இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. It is all the absolute grace of the Lord Jesus Christ that you and I are redeemed. பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க போகிறது அவருடைய கிருபையினால தானே தவிர நம்முடைய கிரியைகளினாலே அல்ல. அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொன்னார். ஏன்னா பவுலுடைய காலகட்டங்கள்லேயே நிறைய தவறான உபதேசங்கள்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த டைமே இன்னைக்கு எப்படி ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல்னு நம்ம சொல்கிறோம், அன்றைக்கும் அப்படி தான் ஹெல்த்து வெல்த்து இதன் வச்சு தான் என்ன ஆச்சு, நிறைய பிரசங்கங்கள்லாம் வந்துருச்சு. அதனால தான் 2 கொரிந்தியர்லாம் கண்டித்து அவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். பவுல் பேசுகிறத பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்க, அந்த இடத்துல இன்றைக்கும் பார்க்குறோம். இன்றைக்கும் பிரசங்கங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கங்கள். இன்னைக்கு இந்த பூமிக்குரிய நல்ல வாழ்க்கைக்கான பிரசங்கங்கள். எப்படி இந்த பூமியில் நீ ஆசீர்வாதமாக இருக்கலாம், எப்படி இந்த பூமியில் நீ சந்தோஷமாக இருக்கலாம், அதை பற்றி தான் இன்னைக்கு பிரசங்கங்கள் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, எப்பா ஐஸ்வர்யவான்கிறதுனால நீ உள்ள நுழைய முடியாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆஸ்தியோ, உங்ககிட்ட இருக்கக்கூடிய படிப்போ, உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வமோ, அதை வச்சு நீ வர முடியாது. இது மனுஷனால கூடாதுன்னே சொல்லிட்டார். It is impossible for man to enter the kingdom of God with his riches. No, you cannot make it to heaven unless God chooses you, unless you are totally washed by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தாலே முழுவதுமாக கழுவப்படாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் மாறணும். இந்த ஆணியை பார்க்கும் பொழுதும், இந்த முற்கிரீடத்தை பார்க்கும் பொழுதும் இயேசுவானவர் நமக்கு செய்த அந்த தியாகத்தை பார்க்கணும். அதான் சில சொல்றாங்க, ஆரம்பத்தில் இப்படி ஒரு சதுரமாக இருக்கக்கூடிய இந்த ஷாஃப்ட்டு அப்படியே அடித்து 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 அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தும் போது இது ஷேப்பே மாறி அது ஒரு உருண்டையா, இந்த ஆணியே தன்னுடைய ஷேப்பையே இழந்துருமா. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தன்னையே உருக்குலைந்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை மறந்தாச்சு, இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தை மறந்தாச்சு. ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் கம்யூனியன் எடுக்கும்போது நினைவு கூறுகிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் எப்படி போயிடுச்சுன்னா, எப்படி ஆடம்பரமாக வாழலாம், எப்படி நான் ஹாப்பியாக இருக்கலாம், எப்படி பிரபலமாகலாம், அப்படி மாறிடுச்சு. அதை கண்டித்தார் பவுல், கண்டித்தார். இயேசு கிறிஸ்து சொல்ற, இது மனுஷனால கூடாது, இது தேவனால் கூடும். ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் நம்ம இருக்கிறோம். அவருடைய வருகையோ மிக மிக சமீபமாக இருக்குது. பாருங்கள், வாசிக்கலாம் லூக்கா 9:60. இதை வாசித்து நம்ம முடிக்கலாம். ஒரு சில நியூஸ் இருந்தால் அதை மட்டும் வேகமாக பார்ப்போம். லூக்கா 9:60. அதற்கு இயேசு, முன்னாடி இருந்தே வாசிங்க. வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். நான் போய் ஒரு நியாயமான கோரிக்கை மாதிரி நமக்கு இதெல்லாம் தெரியும் இல்லை? ஏன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அப்பா இறந்ததை அடக்கம் பண்ணிட்டு வர்றேன்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? செத்தவனை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை இன்று பின்பற்றி வா. அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய முக்கியமான ஒரு டேக்அவே மெசேஜ் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ அன்னைக்கு இறந்து அன்னைக்கு அடக்கம் பண்ண போகிறதுக்காக அவன் கேட்ட செய்தியே கிடையாது. மரித்து 1 வருட காலத்துக்கு பிறகு தான் அந்த எலும்பை எடுத்து ஒரு பாக்ஸுக்கு என்ன செய்வாங்களாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களாம். ஏன்னா யூதர்களுடைய அடக்கம் எப்படி கிடையாது, மணலுக்கு அடியில் கிடையாது, மண்ணுக்கு அடியில் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ அவர் கொண்டு போய் ஒரு கல்லறையில் வைத்து ஒரு பெரிய கல்லை வச்சு அடைக்கிறாங்க. பிறகு 1 வருஷம் கழித்து என்ன பண்ணுறாங்க, அதில் 3ஆவது நாள் போய் என்ன செய்கிறாங்க, எல்லாம் அந்த பெர்ஃப்யூம் எல்லாம் பண்ணுறாங்க. 1 வருஷம் கழித்து தான் என்ன பண்ணுறாங்க, அந்த எலும்பு கூடையெல்லாம் எடுத்து திரும்ப பெட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பெட்டியை தான் என்ன செய்கிறாங்க, அதை அடக்கம் பண்ணுறாங்க. ஸோ ஹி வாண்டட் டு
follow Jesus, but he wanted to delay his calling. தாமதிக்க விரும்புகிறான். இன்னும் 1 வருஷம் ஆகும் அதுக்கு. அவங்க அப்பா இறந்து அந்த சரீரம் மக்கி போய் அந்த எலும்புகளை எல்லாம் அவன் எடுக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகுங்க? 1 வருஷம் ஆக போகுது. ஆனா அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப அழகா அவர் சொல்றாரு, மரித்தவர்கள் மரித்தவனை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன செய்ய? அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இன்னைக்கு நம்ம கையில டைம் இருக்கு, இன்னைக்கு நம்ம கையில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இன்னைக்கு நம்ம கிட்ட பலன் இருக்கு. இன்னைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை இயேசுவுக்காக செய்யுங்க. நம்ம இயேசுவுக்காக செய்யணும். இன்னொரு நாள் நான் வரேன், அதனால தான் சொன்னார், மரித்தவர்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் ராஜ்யத்துக்குரிய வேலையை நீ செய், நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். இதில் வேறு ஏதாவது முக்கியமான செய்தி இருந்தால் பார்க்கலாம், இல்லை நம்ம ஜோம் பண்ணி நம்ம முடிக்கலாம். இந்த யுத்தங்கள் பாருங்கள், நிறைய இடத்துல இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ரொம்ப அழகாக ஒரு ப்ரேயர் பண்ணுவார். கொஞ்சம் வால்யூம் வைக்கலாமா இதுக்கு? ஃபர்ஸ்ட்லேருந்து போடுங்களேன். நம்மளும் சேர்ந்து இந்த யுத்தம், இவர் ஜெபிக்கும் போதே நம்மளும் ஜெபிக்கலாம். இந்த யுத்தங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும். Let us pray. Father, you tell us in the book of Esther that the Persians, the Iranians, were wanting to kill every Jew, woman, child, and do it all in one day. But you raised up Esther to save the Jewish people. Father, we thank you. Today, the Iranians, the wicked regime of this government, wants to kill every Jew and destroy them with an atomic fire. But you have raised up President Trump. You've raised him up for such a time as this. And Father, we pray that you'll give him victory. Father, we pray for our military, that you would watch over, protect them. Father, we pray for the people of Iran who want freedom, to be set free from these Islamic lunatics. Father, we thank you for your Son, Jesus Christ, who came to this earth to take our sins, that he died and shed his blood on a cross for our sins, that he was buried. He took our sins to the grave, but you raised him to life. And Father, we thank you and we praise you and we give you the glory. Father, protect President Trump. We pray this in Jesus' name. Amen. ஸோ இப்போ அவங்களோட பாஸ் ஓவர் முடிகிற டைம். பட் இருந்தாலும் லெபனான்லேருந்தும் அவங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு தாக்குதல் வந்துட்டே தான் இருக்குது. அந்த தாக்குதல்லாம் நிற்கணும்னு நம்ம ப்ரே பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி தான், இப்போ வார் டைமில் இந்த நியூஸ் எல்லாம் வந்து மாறிட்டே வருது. ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த 10 விதமான கோரிக்கைகள், 15 விதமான கோரிக்கைகளில் எது எது நிறைவுக்கு வரும் அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரான்ஸ்லேருந்து சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ரிட்டர்ன் வாங்கியிருக்காங்க. ஒருவேளை நேட்டோ அமைப்பு ஒருவேளை டிஸ்மேண்டில் ஆகலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா அமெரிக்கா எத்தனையோ உதவிகள் கேட்டும் இஸ்ரேலுக்காக பறக்கிறதுக்கு ஏர் ஸ்பேஸை நிறைய நாடுகள் திறந்து கொடுக்கல, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ ஒருவேளை நேட்டோலேருந்து அமெரிக்காவும் வெளியே வரலான்னு சொல்லப்படுது. ஒரு வசனம் வாசித்து நம்ம எல்லோரும் எழும்பி நம்ம ஜெபிக்கலாமா? பாருங்கள், 1 கொரிந்தியர் 11:23 வசனத்தில், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஸோ அவர் வருகிறார்,
கர்த்தர் வருகிறார். வருகிற அந்த நாள் பரியந்தம் நம்ம அவருடைய பந்தியை ஆசரித்து எனக்காக அவர் எடுத்துக்கொண்ட சிலுவை மரணம். எல்லாரும் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தியாகம். நம்மளால சின்ன ஒரு ஊசி குத்துனாலே நம்மளால தாங்கிக்க முடியல. தலையில இத்தனை முற்கள், தன்னுடைய கால்களிலே தன்னுடைய கரங்களிலே எத்தனை ஆணிகள், பாரமான அந்த சிலுவை பாடு, எல்லாவற்றையும் சகித்தார். எல்லாவற்றையும் சகித்தார். இதே மனுஷனுடைய சரீரத்தில் அவர் சகித்தார். நம்ம எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? எனக்காக ஆண்டவர் செய்த தியாகம் பெருசு. லார்ட், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? ஆண்டவர், இன்னைக்கு போய் ராஜ்யத்துக்குரிய காரியத்தை நீ பிரசங்கி. இன்றைக்கே ரட்சணிய நாள் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்களில் உமக்காக எழும்பி ஏதாகிலும் நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்களை பயன்படுத்துவீராக. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக, இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, யூத ஜனங்கள் இந்த நாளிலும் இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. நீரே ஆண்டவரே முதற்பலன். ஆண்டவரே, நீரே புளிப்பில்லாத அப்பம் என்கின்ற அந்த ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். எதையோ கண்டுபிடிக்கிறாங்கப்பா. அவர்களுடைய மேசியாவாகி இயேசு கிறிஸ்துவை இன்னும் அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களுடைய ரட்சிப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து கோத்திரத்தாரும் வந்து சேருவார்களாக. ஆண்டவரே, அனைத்து கோத்திரத்தாரும் மேசியாவை அறிந்து கொள்வார்களாக. இந்த நாளிலும் கர்த்தாவே, இதை அறிந்த சபையானது ஆண்டவர் இன்னும் வேகமாய் செயல்பட, ராஜ்யத்தின் சுவிசேஷ பணியை செய்து முடிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் செல்வத்தை நோக்கி ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி நாங்கள் பயணிக்காதபடி, கர்த்தர் தந்திருக்கிற ஓட்டத்தில் தரிசனத்தில் ஆண்டவர் நீர் எங்களுக்கு செய்த இந்த தியாகத்தை நினைத்து நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும், இணைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த செஷனுக்காக உழைத்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மறுபடியும் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் மீண்டும் ஆண்டவரை கூடி வந்து தியானிக்க, ஆண்டவரை வேதத்தில் உள்ள ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆவியானவர் தாமே எங்களை போதித்து நல்ல வழியிலே நடத்துவீராக, சரியான பாதையிலே நடத்துவீராகப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். until then, wishing you all a very happy good night and a blessed week ahead. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.